பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் இந்த நாளிலும் கூட மகிமைப்படுவதாக நாம் ஒருமித்து இந்த அதிகாலை வேளையிலும் ஜெபிக்க கர்த்தர் இந்த கிருபைக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் எபிரேயர் நிருபத்தின் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். தேவனை தேடுகிறது என்பது இந்த ஜெப வாயிலாக தேடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்தின் மேல் ஒரு விடுதலை தாரும். ஆமேன். அது பலன் கொடுக்கிற தேவன். நாம் எல்லாரும் தேவன் பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசித்து தான் ஜெபிக்கிறோம். ஆனாலும் தாமதமாகும்போது ஆமீன், தேவன் இந்த ரைட் டைமில் அதை தருவார். ஆனால் தாமதமாகிறது போல நாம் நினைக்கும்போது பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமீன், பலன் கொடுக்கிறவர் என்ற அந்த விசுவாசம் குறைந்து போகிறது. அது நமக்கு பலனை தாமதப்படுத்திவிடும். இந்த காலை வேளையில் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த இயலாது. அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவோம். ஆமேன். கானானிய ஸ்திரீ சொன்னது போல ஆமேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய விசுவாசித்து பின்தொடர்ந்தால் எத்தனை தடை வந்த போதிலும் அல்லேலூயா, ஆமீன், நம்மில் உள்ள அந்த விசுவாசங்கள் ஆமீன் கேள்விக்குறியாகும்போது பதில் தடைபடுகிறது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக்கொள். தேவன் எனக்கு பலன் தருவார், தேவன் எனக்கு பதில் தருவார் என்ற விசுவாசத்தின் உறுதியோடு என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். எல்லா விஷயத்திற்கும் பலன் தருகிற பதில் தருகிற கர்த்தர் தான் நம்முடைய தெய்வம். ஜெபிப்போம் ஒரு நிமிடம். பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, கர்த்தர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தன்னுடைய தேவைகளுக்காய் ஆண்டவரே ஜெபிக்க யாரும் துணை இல்லை என்பதற்காய் சோர்ந்து போயிருக்கலாம். யாரும் எனக்காக ஜெபிக்க இல்லை என்ற சூழ்நிலையில் ஆண்டவரே விசுவாசம் மங்கி போயிருக்கலாம். என்று இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்காக அனுப்பி இருக்கிறோம். பாப்பா, நம்முடைய வார்த்தை வறுமையாய் திரும்பி வராதே. இந்த காலை வேளையிலும் யார் யார் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீக்கி போடும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பு தகப்பனை, நீர் பதில் கொடுக்கிற தேவன், நீர் பலன் தருகிற தேவன், உம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய பலனை ஆண்டவரே ஜெபத்திற்கான அந்த விடுதலையை பிள்ளைகளுக்கு தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் மேல் மானாதுருகி கர்த்தர் ஆசீர்வதித்து விடுதலையை தரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை தொடர்ந்து விசுவாசத்தோடு தேடுவோம். கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.